நீதிநெறி கதைகள். புத்திசாலி நரி. காலையில் ஆண் நரியும் பெண் நரியும் ஒரு குகைக்குள்ளே போகிறாங்க. அந்த குகை பெண் நரிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அது ஒரு புலியோட குகை. அங்கே வசிக்கிற புலி காலையிலேயே இறக்கையிட போயிடும். சாயங்காலமாக தான் தன்னோட குகைக்கு திரும்பி வரும். பெண் நரி சொல்லுது, இந்த குகை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாம் இந்த இடத்துலையே இருந்துடலாமாங்குது. அதுக்கு ஆண் நரி சொல்லுது, ஐயோ, இது புலியோட குகை, சாயங்காலமாக அது திரும்பி வந்து நாம் இங்கே இருக்கிறத பார்த்தா வம்பா போயிடும் அப்படிங்குது. ஏதாவது யோசனை செஞ்சு அந்த புலியை இங்கே வர விடாமல் பண்ணிடலாங்குது பெண் நரி. சரி, நீயே ஏதாவது யோசனை சொல்லலாங்குது ஆண் நரி. பெண் நரி யோசிக்குது. சாயங்காலமாக ஆயிடுச்சு. புலி தன்னோட குகையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. இதை பெண் நரி பார்த்துட்டு ஆண் நரிக்கிட்ட குகைக்குள்ளே போய் சொல்லிட்டு வெளியில் வந்துடுது. ஆண் நரி என்ன பண்ணுதுன்னா தன்னோட குரலை மாற்றி சத்தம் போட்டு சொல்லுது, நம்ம பசங்க ரொம்ப நாளாக புலிக்கறி சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்கல்ல, அதோ ஒரு புலி வருது பாரு, அதை போய் அடித்து கொண்டு வா அப்படின்ட்டு ஆண் நரி பெண் நரிக்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லுது. இந்த விஷயம் புலி காதில் விழுந்துருச்சு. புலி ரொம்ப பயந்துருச்சு. என்னடா இது, நம்மளே ரொம்ப கொடூரமான விலங்கு, நம்மளையே இவ்வளோ சாதாரணமாக அடித்து கொண்டு வான்ட்டு சொல்கிற அளவுக்கு பயங்கரமாக கொடூரமான விலங்கெல்லாம் இருக்கான்ட்டு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு இனிமேலும் நாம் இந்த குகையில் இருக்கவே வேணான்ட்டு பயந்து போய் தலை தெறிக்க ஓடுது. வழியில் ஒரு குள்ளநரி வந்துக்கிட்டு இருக்கு. புலி தலை தெறிக்க ஓடி வர்றதை பார்த்துட்டு அதை தடுத்து நிறுத்திட்டு என்ன விஷயம்னு கேட்குது. புலியும் எல்லா விஷயத்தையும் சொல்லுது. குள்ளநரி சொல்லுது, உன்னோட குகையில் இருக்கிறது நரிங்களும் அதோட பசங்களும் தான், அதுக்கு போய் நீ இப்படி பயந்துட்டியே அப்படிங்குது. புலி இதை நம்பவே இல்லை. நீ சொல்கிறத நான் எப்படி நம்புறது அப்படிங்குது. குள்ளநரி சொல்லுது, நான் சொல்கிறது உண்மைதான், வேணும்னா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் உன்னோட குகையிலேயே காமிக்கிறேன் அப்படிங்குது. சரி, நீயும் என்னோட கூட வந்தால் நான் நீ சொல்கிறத நம்புவேன், ஆனால் உன்னோட வாளை என்னோட வாள் கூட கட்டிப்பேன், பாதியிலே நீ விட்டுட்டு ஓடிட்டா நான் என்ன பண்ணுறது அப்படிங்குது. குள்ளநரியும் புலி சொல்கிற எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிடுச்சு. புலி தன்னோட வாளில் குள்ளநரி வாளோட சேர்த்து கட்டிக்கிச்சு. 2 பேரும் குகை பக்கத்தில் போயிட்டாங்க. குகைக்குள்ளேருந்து நரி இதெல்லாமே கவனிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்குது. உடனே சத்தம் போட்டு பேச ஆரம்பிக்குது. குள்ளநரியே, நீ எனக்கு 2 புலியை கொண்டு வரேன்ட்டு தானே சொல்லிட்டு போனேன், இப்போ என்னடானா ஒரே ஒரு புலியோட வந்திருக்க, ஒரு புலி எனக்கு போதாதுன்னு தெரியாதா உனக்கு அப்படிங்குது. இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட உடனே இதுதான் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு புலி மறுபடியும் பயந்து போயிட்டு தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்குது. புலியோட வாளும் குள்ளநரியோட வாளும் ஒன்றா கட்டியிருக்கிறதுனால குள்ளநரி புலியோடவே இழுபட்டுக்கிட்டே தரையில் மண்ணெல்லாம் இழுபட்டுக்கிட்டே போகுது. கடைசியில் குள்ளநரி அடிபட்டு இறந்து போயிடுது. இப்போ வழியில் ஒரு குரங்கு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த புலி தலை தெறிக்க ஓடி வர்றதை பார்த்துட்டு குரங்கு நிறுத்தி வச்சுட்டு என்னன்னு கேட்குது. புலியும் எல்லா விஷயத்தையுமே சொல்லுது. குரங்கு சொல்லுது, உன்னோட குகையில் இருக்கிறது நரிங்க தான், இதுக்கு போய் நீ பயந்துட்டு இருக்கியே அப்படிங்குது. குரங்கு சொல்கிற எதையுமே இந்த புலி நம்பவே இல்லை. நீ சொல்கிறத நான் எப்படி நம்புறது அப்படிங்குது. நான் சொல்கிறது உண்மைதான், வேணும்னா நானே உன் கூட வந்து நிரூபிக்கிறேன் அப்படிங்குது குரங்கு. மறுபடியும் குரங்குக்கிட்டேயும் சொல்லுது, நீயும் என் கூட வந்தால் மட்டும்தான் நான் நம்புவேன், ஆனால் உன்னை என்னோட முதுகில் கட்டிப்பேன், நீ என்னோட முதுகுலையே சேர்ந்து உட்காந்துக்கிட்டு வரணும் அப்படிங்குது. ஏன்னா நீ பாதியிலே ஓடி போயிட்டா நான் என்ன பண்ணுறது அப்படிங்குது. குரங்கும் எல்லாத்துக்குமே சம்மதிச்சிருச்சு. 2 பேருமே குகையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. குகை பக்கத்தில் வந்துட்டாங்க. குகைக்குள்ளேருந்து நரி இதெல்லாமே கவனிச்சிருச்சு. மறுபடியும் இப்போ என்னடா பண்ணலான்னு யோசிக்குது. சரி, இப்போவும் பேசலான்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்குது. குரங்கே, நீ சொல்ல காப்பாற்ற வேண்டாமா, நீ புலி எனக்கு காலையிலேயே கொண்டு வரேன்ட்டு சொல்லிட்டு போனேன், இவ்வளவு தாமதமாக வந்திருக்கே, எனக்கு பசிக்கும்னு தெரியாதா அப்படிங்குது. இது எல்லாமே கேட்ட உடனே இந்த விஷயந்தான் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் புலி பயந்துக்கிட்டு தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்குது. இந்த புலி மேலே குரங்கு உட்காந்துக்கிட்டு இருக்கவும் புலி ஓடவும் குரங்கு கீழே விழுந்து அடிபட்டு இறந்து போயிடுச்சு. கடைசியில் அந்த புலி இந்த குகை பக்கமே வர்றது கிடையாது. அதுக்கப்புறம் புத்திசாலி நரிங்க தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமாக அந்த குகையிலேயே வசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த விஷயமா இருந்தாலும் அதை முழுசாக தெரிஞ்சுக்கணும், பயப்படக்கூடாது, ஏமாறக்கூடாது, தெளிவாக இருக்கணும், புத்திசாலித்தனமாக இருக்கணுங்கிறது தான் உண்மை. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அடுத்த கதைக்குள்ளே போகலாம். எறும்பும் புறாவும். ஒரு குளத்து பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தோட கிளையில் ஒரு எறும்பு உட்காந்துக்கிட்டு இருந்தது. காற்று வேகமாக அடிக்கவும் அந்த மரத்து கிளையிலேருந்து குளத்துக்குள்ளே விழுந்துருது எறும்பு. பொதுவாக எறும்புங்களுக்கு நீச்சல் தெரியாதுல்ல. இந்த எறும்பும் தண்ணியில் தத்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படிடா கரை சேர்றதுன்னே தெரியல.
அதே மரத்தில் ஒரு புறாவும் உட்கார்ந்துருந்துருக்கு. இந்த எறும்பு தண்ணியில் தத்தளிக்கிறத அந்த புறா பார்த்துருச்சு. நாம் அந்த எறும்புக்கு உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த மரத்துலேருந்து ஒரு இலையை கிள்ளி போடுது. காற்று வேகமாக அடிக்கவும் அந்த இலை தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுது. சரி, மறுபடியும் இன்னொரு இலையை கிள்ளி போடலாம் சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு இலையை கிள்ளி போடுது. அந்த இலை அந்த எறும்பு பக்கத்தில் போய் விழுந்துடுது. எறும்பு அந்த இலை மேலே போய் உட்காந்துக்குது. எறும்பு குட்டியாக இருக்கவும் இலை படகு மாதிரி இருக்குது. அந்த இலை அப்படியே அடிச்சுட்டு வந்து கரைக்கு வந்துடுது. எறும்பும் கரை சேர்ந்துருச்சு. அந்த மரத்துலேருந்து புறா பறந்து வந்து இந்த எறும்புக்கிட்ட பேச ஆரம்பிக்குது. எறும்பே, நீ தண்ணியில் தத்தளிச்சுக்கிட்டு இருந்தப்போ நான் தான் அந்த மரத்துலேருந்து இலையை கிள்ளி போட்டேன். அந்த இலையில் உட்காந்து வந்து தான் நீ இப்போ கரை சேர்ந்துருக்க அப்படின்ட்டு அந்த புறா எறும்புக்கிட்ட சொல்லுது. அப்படியா புறா, உங்களால் தான் நான் உயிர் பிழைச்சிருக்கேன். இந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேன். கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவி செஞ்சே தீருவேன் அப்படின்ட்டு இந்த எறும்பு சொல்லுது. இந்த புறா நினச்சிக்குது, என்னடா இது, இந்த எறும்பு இவ்வளோண்டா இருக்குது, இந்த எறும்பால் நமக்கு எப்படி உதவி செய்ய முடியும் அப்படின்ட்டு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து பறந்து போயிடுது. அப்படியே கொஞ்ச நாள் போயிடுச்சு. ஒரு நாள் வேடன் தன்னோட கையில் அம்போடவும் வில்லோடவும் பறவைகளெல்லாம் வேட்டையாடலாம் சொல்லிட்டு வந்திருக்கான். அப்போ இந்த குளக்கரைக்கு தான் வந்திருக்கான். அந்த மரத்தில் உள்ள புறாவை குறி வைக்கிறான். இந்த வேடன் அந்த மரத்தில் உள்ள புறாவுக்கு தான் குறி வைக்கிறான் அப்படின்ட்டு அந்த எறும்புக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் வேகமாக நடந்து போய் அந்த வேடன் பக்கத்தில் போய் நின்றுச்சு. கரெக்டாக அந்த வேடன் குறி வச்சு அம்பை விடவுமே இந்த எறும்பு அந்த வேடனோட காலை கடிச்சிருது. குறி தப்பிடுது. இந்த வேடன் கத்தி கூச்சல் போடவுமே அந்த புறா பறந்து போயிடுச்சு. மறுநாள் இந்த எறும்பு அந்த புறா கிட்ட வருது. புறா, நேற்று ஒரு வேடன் உங்களுக்கு அம்பால் குறி வச்சு கொல்ல பார்த்தான். அப்போ அவனோட காலை கடிச்சு நான் தான் அவனோட குறியை தப்ப வச்சேன் அப்படின்ட்டு இந்த எறும்பு சொல்லுது. நல்ல வேலை பண்ணியிருக்க எறும்பே, என்னோட உயிரை நீ தான் காப்பாற்றிருக்க. அன்னைக்கு நான் உன்னோட உயிரை காப்பாற்றினேன், நேற்று என்னடானா நீ என்னோட உயிரை காப்பாற்றிருக்க. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். நீ ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்க அப்படின்ட்டு எறும்புக்கிட்ட புறா சொல்லுது. இந்த எறும்பு நினச்சிக்குது, நம்மளை காப்பாற்றின புறாவுக்கே நாம் உதவி செஞ்சிட்டோம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யாரோட உருவத்தையும் பார்த்து எடை போடவே கூடாது. இவங்க உயரத்தில் குள்ளமாக இருக்காங்க, உயரமாக இருக்காங்க, இவங்க உருவம் குண்டாக இருக்குது, ஒல்லியாக இருக்குது அப்படின்ட்டு தோற்றத்தை வச்சு எடை போடவே கூடாது. யாரோட உதவி யாருக்கு வேணால் எப்போ வேணால் பயன்படும். அதே மாதிரி யார் செஞ்ச உதவியவும் மறக்கவே கூடாது. இன்றைக்கி நாம் ஒருத்தருக்கு உதவி செஞ்சுருக்கோம் அப்படின்னா நாளைக்கு என்றைக்கோ ஒரு நாள் நாம் துன்பத்தில் இருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் நாம் செஞ்ச உதவி நமக்கே திரும்பி வரும். இந்த கதைகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுன்னா ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.